ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேரும் சொல்லுகிறார். இதே இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் காங்கிரசின் வெற்றிக்கு போய் உழைக்கிறார். அவன் வென்று வந்தால் நமக்கு தண்ணி தர மாட்டான் என்று தெரியும். அவன் வென்று வந்தால் மேகதாதில் அணையை கட்டுவான் என்றும் தெரியும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ்காரர்களுக்கு தன்மானமும் இனமானமும் கொண்ட தமிழ் மக்கள் நாங்கள் ஏன் ஒரு ஓட்டு கூட போட முடியாது என்ற முடிவை எடுப்பதில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. ஒரு கட்சியின் தலைவராக போய் கேட்பதில் பிரச்சனை இல்லை. நாட்டின் முதலமைச்சராக எந்த அரசு, எந்த கட்சியின் தலைமை தமிழர்களுக்கு தண்ணி தர மறுக்குதோ அந்த கட்சியை வெல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாக்கு கேட்பாரேனால் நாட்டு மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். 29 சீட்டை கொடுத்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரையும் கொடுத்து கூடவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு சொட்டு தண்ணி என் மண்ணுக்கு தர முடியாத உன்னோடு தேர்தல் கூட்டு இல்லை என்று சொல்ல மறுக்கிறார்கள் என்றால் அறிவு சமூகம் இதை சிந்தித்து பார்க்கணும். இந்த உணர்வு, இந்த சிந்தனை நம்ம இல்லாதனால்தான் காலங்காலமாக ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிய வேண்டும். இந்த மேட்டூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், தமிழனுக்கு எந்த வீர குறியீடும் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பது திராவிடத்தினுடைய நோக்கம். பிரபாகரன் என்றால் அவன் தீவிரவாதி, பிரிவினவாதி. வீரப்பன் என்றால் அவன் சந்தனக்கட்டை கடத்தியவன், மாயாவி, திருடன் என்று கட்டமைப்பார்கள். தமிழர்கள் வீர மக்களை பெற்ற ஒரு இனம்தான் பாதுகாப்பாக வாழும். வீர மக்களை பெறாத இனம் சிதைந்த அழியும், நாடு அழியும் என்கிறார். அப்படி வீர மக்கள் நம் இனத்தில் பல்வேறு முன்னவர்கள் தோன்றினார்கள். அதில் நம் கண்முன்னே பிறந்த வீர மக்களில் ஒருவன் தான் வீரப்பன் என்ற பெருமா வீரன், பிரபாகரன் என்ற எங்கள் உயிர் தலைவன். இந்த குறியீடுகளை எல்லாம் சொல்ல விடமாட்டார்கள். பேசும்போது, சீமான் பேசும்போது பிரபாகரன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள். வீரப்பன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று உளவுத்துறை குறிப்பெழுதி கொடுக்கும் போது தமிழர்கள் வீரத்தின் நின்று நிமிர்ந்து எழுச்சி வருகிறார்கள். விடக்கூடாது என்று வீரப்பனை பேற்றி பேசினால் தடை, சுவரொட்டி ஒட்டினால் தடை. நான் ஒட்டும்போது கிழித்தார்கள், எண்ணற்ற வழக்குகளை மேலே போட்டார்கள். வீரப்பன் திருடன் என்றார்கள். வீரப்பனை திருடன் என்றால் ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்ன பேர் என்று கேட்டேன். வாயை மூடிக்கொண்டு நின்று விட்டார்கள். சந்தனக்கட்டையை வெட்டி வித்தான் என்றார்கள். யானை தந்தத்தை கடத்தி வித்தான் என்றார்கள். சரி, வெட்டியவன் காட்டுக்குளிர்ந்தான், வித்தவன் தந்தத்தை வித்தவன் காட்டுக்குளிர்ந்தான். வாங்கியவன் எங்கே இருந்தான் என்று கேட்டேன். வித்தவனையே விரட்டி போனீர்களே, வாங்கியவனை ஏன் ஒருவனை கூட கைது செய்ய உள்ளே போடவில்லை என்றால், வித்தவன் எங்கள் ஐயா என்றால் வாங்கியவன் அதிகாரத்தில் இருந்தவன் இவன். அதனால் அவர் வெளியே வந்து பேசினால் பல பேருடைய உண்மை வெளியே வந்துவிடும் என்று காட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது. மோதி வெல்லாமல் மோரிலே விஷத்தை வைத்து கொன்று இறந்த பிணத்தை எடுத்து வந்து மீசையை வெட்டி வண்டியில ஏற்றி போய் துப்பாக்கி வச்சு தூரத்துட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி விட்டு வென்று விட்டோம் என்று பீத்தி கொண்ட கோழைகள் இந்த நாட்டிலே. இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா? எந்த கட்சியா? இதே அதிமுக சொல்லுமா எங்க ஆட்சியில் தான் வீரப்பனை கொன்றோம் என்று சொல்லுமா? என் தலைவன் இனக்காவலன் என்றால் எங்கள் வீரப்பன் இந்த நாட்டின் வனக்காவலன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர், அவன் உயிரோடு இருக்கிற வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. அவன் செத்தான், ஒக்கணைக்கல் என்னது என்று எடியூரப்பா கால் வைத்து விட்டான். அவர் இருந்திருந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று கன்னடர்கள் பேசியிருக்க முடியுமா என்று தன்மானமிக்க தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். திட்டமிட்டு அழிப்பார்கள். இப்போது உங்கள் முன்னால் நிற்கிற மகனை தமிழர் தேசியம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம், வளம், தமிழர் காடு, மலை, என் மொழி, என் வரலாறு என்று நான் பேசும்போது என்னை செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட், இனவெறியன், மொழிவெறியன் என்று பேசுகிறார்கள். இப்படித்தான் பழி சுமத்தி அளிப்பார்கள். என்னை மொழிவெறியன், இனவெறியன் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு பெருமையும் திமிரும் ஒரு நிமிரும் வரும். ஏன் என்னை தமிழ் இன வெறியன் என்று சொல்லும் போது அப்போது நான் உறுதியாகிறது, நான் ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன். நான் இன உணர்வு, மான உணர்வோடு இன்னும் வாழ்கிறேன். பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் என்கிற நிமிர்வு, அந்த பெருமிதம் எங்களுக்குள்ளே வருகிறது. எனவே அறிவு சமூகமே,
எங்களை பெற்றெடுத்த என் அன்னை தமிழ் பேரினமே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்கு என்பதை இல்லை, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை என்பதை அறிவு சமூகம் அறிந்து என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்து விட்டீர்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் பல முறை வாழ்ந்துட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் 4 முறைக்கு மேல் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா எடப்பாடி ஆட்சியில் 4.5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் கைகளில் இந்த நாட்டை ஒப்படைத்து பாருங்கள். ஒரு 5 ஆண்டுகள் உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி நாங்கள் காட்டுகிறோமா இல்லையா என்று பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோமா இல்லையா பாருங்கள். பெருங்கனவோடு நிற்கிறோம். இழந்த உரிமை, கச்சத்தீவு இல்லை, காவிரி நதிநீர் உரிமை இல்லை, முல்லை பேரியாற்று நதியுரிமை இல்லை, நிலமங்கும் நச்ச ஆலைகள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் வேளாண்மைக்கு காவிரி நதிநீருக்கு கையேந்தி நிற்க வேண்டியது இருக்கிறது. 500 TMC 450 TMCக்கு குறையாம தண்ணீர் வந்து கொண்டிருந்த காலத்தில் வழக்கை தொடுத்தார் ஐயா கருணாநிதி, கூடுதலாக தண்ணி வேண்டும் என்று. அப்போது பிரதமர் அமைச்சராக இருந்தது அம்மையார் இந்திரா காந்தி. கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருப்பதால் அதை இழக்க தயாராக இல்லாத காங்கிரஸ் அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று ஐயா கருணாநிதி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததால் ஆட்சியை கலைச்சு விடுவார்களோ என்ற அச்சத்தில் வழக்கை திரும்ப பெற்றார். அது பிரச்சனையாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் கையேந்தி 450 TMC 500 TMC இங்கே இப்ப 150 TMCக்கு வழக்கு போட்டு ஒவ்வொரு நாளும் போராடி பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. 980 மில்லிமீட்டர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை, 4500 TMC கிட்ட மழை தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. அந்த நீரிலே 1500 TMC தான் நான் பயன்படுத்துகிறோம், மீதியை கடலிலே கலக்க விடுகிறோம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு என்ற திட்டத்தை கொண்டு வந்து, நீரின்றி அமையாத உலக இந்த நீர்வள பெருக்கம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து கடலிலே கலக்கிற அந்த 1500 TMC போக மீதி 2500 TMCக்கு மேலே கடலிலே கலக்கிறது. அதிலே 500 TMCயை நாங்கள் சேமித்தாலே போதும். கணக்கில்லாத ஏரி, குளம், குட்டை, கம்மாய், தாங்கள் கரணை என்று வெட்டி நம்ம தேக்கினாலே நம்ம அடுத்தவனிடத்திலே கையேந்த வேண்டிய அவசியமில்லாமல் போகும். தன்மானத்தோடு தமிழர்கள் தண்ணீரின் தேவையிலே தண்ணீரை விடந்து வாழ முடியும். அதை செய்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்கிறது. வேளாண்மை என்பது தொழில் அல்ல, அது நம்முடைய பண்பாடு, அது நம்முடைய கலாச்சாரம், நம்ம வாழ்க்கை முறை. ஆதியில் இருந்து நாம் செய்தது அதுதான். நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. அந்த வேளாண்மையை கைவிட்டு விட்டு நம் மக்கள் உழைப்பிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஒரு தாழ்வு மனப்பான்மை. வேளாண்மை படிக்காதவன் செய்கிற தொழில், ஆடு மாடு வளர்ப்பதெல்லாம் படிக்காதவன் செய்கிற வேலை என்று என் மக்கள் எண்ணுகிறார்கள். இல்லை, படித்தவனும் செய்யலாம் என்று வேளாண்மை செய்வது அரசு பணி, ஆடு மாடு வளர்ப்பது அரசு பணி என்று மாற்றி அந்த வேளாண்மையை அழிய விடாமல் மீட்டுருவாக்கம் செய்து மறு கட்டமைப்பு செய்யவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். ஒவ்வொன்றாக இந்த நிலத்தில் இருக்கிற இந்த கொடிய ஆட்சி முறையை மாற்றி ஒரு தூய நல்ல ஆட்சியை, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். 1 விழுக்காடு 2 விழுக்காடு அரை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிறவர்கள் எல்லாம் கூட்டணியில் பேரம் பேசி சீட்டும் நோட்டும் வாங்கி கொண்டு போகும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு தனித்த ஒரு கட்சி, இது எங்கள் வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதியை பெற்ற கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக இது எங்க கட்சியின் வாக்கு என்று சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக இது எங்க கட்சியின் ஓட்டு என்று சொல்ல முடியுமா? முடியாது. இப்படி தனித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை எத்தனை கட்சிகள் பேரம் பேசி, எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசி எவ்வளவு பதவி ஆசையை காட்டியிருப்பார்கள். ஏன் நாங்கள் செல்லவில்லை? நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் இல்லை, எம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாங்கள் எம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, எம் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் பணத்துக்காக வந்தவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்தவர்கள். அதனால்தான் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். மாற்றம் என்ற சொல் என்பது வெறும் சொல்லல்ல, அது செயல் என்ற புரிதலோடு இந்த களத்திலே நிற்கிறோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம். இப்படித்தான் ஒரு புள்ளியிலிருந்து தான் ஒவ்வொன்றும் தொடங்கி இருக்கிறதை உடன் பிறந்தார்களே. ஒரு வண்டி நிறைய குப்பை என்றாலும் அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய யாரும் நெருப்பை எடுத்து செல்வதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான்.
இப்போ உங்க கைகளில் உங்கள் பிள்ளைகள் தீக்குச்சிகளாக இருக்கிறோம். கொளுத்தி போடுங்கள். அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, பசி பஞ்சம் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, பெண்ணி அடிமைத்தனம் வன்முணர்வு கொலைகளுக்கு எதிராக, மதுமத போதைக்கு எதிராக, வள கொள்ளைகளுக்கு எதிராக இந்த புரட்சி தீ பற்றி எரியட்டும். உங்கள் பிள்ளைகள் தீக்குச்சிகளாக எரிகிறோம் என்றுதான் உங்கள் கைகளில் வந்து இருக்கிறோம். எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை கொஞ்சம் ஆழ்ந்து கவனியுங்கள். மற்றவர்கள் சொல்லுகிற அரசியலையும் பாருங்கள். நாங்கள் வந்தால் மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம், அண்டா தருவோம், 2000 தருவோம், 10,000 தருவோம், பிரிட்ஜ் தருவோம், டிவி தருவோம், அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதையெல்லாம் நீங்களே வாங்கிக் கொள்கிற வேலை வாய்ப்பையும் வசதியையும் வருவாய் பெருக்கத்தையும் உங்கள் பிள்ளைகள் தருவோம். அறிவு வளர்க்கும் கல்வி உலகத்தரத்திற்கு சரியாக சமமாக தரமாக கொடுப்போம். உயிரை காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே உயர்ந்த மருத்துவத்தை நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் சரியான மக்களாட்சி. சரியாக சமமாக தரமான மருத்துவத்தை தரமுயர்த்தி என் மக்களுக்கு கட்டணமல்லாமல் கொடுப்போம். பிறகு குடிநீரை, தூய குடிநீரை, உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிவிட்டார்கள். அதை தடுத்து தூய குடிநீரை என் மக்களுக்கு, என் நாட்டு குடிகளுக்கு சரியாக தரமான குடிநீரை கட்டணமில்லாமல் கொடுப்போம். பிறகு தடையற்ற மின்சாரத்தை கொடுப்போம். எரிகாற்று உருளை கொடுப்போம், இலவசமாக இல்லை, குறைந்த கட்டணத்திற்கு. நாங்களே எரிகாற்று உற்பத்தி செய்வதால் குறைந்த கட்டணத்துக்கு உற்பத்தி செலவை மட்டும் எடுத்துக்கொண்டு என் மக்களுக்கு தடையின்றி எரிகாற்று சிலிண்டரை கொடுப்போம். பயணிக்க நல்ல பாதை கொடுப்போம், தரமான போக்குவரத்து கொடுப்போம். இப்படி இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. அதை உங்கள் பிள்ளைகள் செய்வோம். மற்றவர்களைப் போல மோட்டர் பைக்கு தருவோம், கார் தருவோம், 2000 தருவோம், 3000 தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், அதெல்லாம் நாங்கள் சொல்ல தயாராக இல்லை, செய்ய மாட்டோம். நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவேன், வந்த உடனே மூடுவேன். பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று கல்லை திறந்து விடுவேன். இந்த டாஸ்மார்க் சீம சரக்கை மூடி விடுவேன். ஒருத்தர் கூட இந்த சாராய கடையை மூடுவேன் என்று ஒருத்தரும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். சாராய கடை திறந்து வச்சுட்ட பெண்களுக்கான பாதுகாப்பு, நாட்டு மக்களின் நலன் என்றெல்லாம் பேசுவது, சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கத்தி கத்தி ஓடி வருகிறோம் என் அருமை சொந்தங்களே. உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை தனித்து எப்படி சீமான் நிற்கிறான், எப்படி வெல்வான், அவன் தம்பி தங்கைகள், அவன் பிள்ளைகள் எப்படி வெல்வார்கள்? நாங்கள் எங்கே தனித்து நிற்கிறோம்? இத்தனை கோடி தமிழ் சொந்தங்கள் என்னும் பெற்றோர்கள், பேரன்பு மிக்க என் உறவுகளோடு இணைந்து கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் கட்சியை நம்பவில்லை, தலைவர்களை நம்பவில்லை, தமிழர்களை நம்புகிறேன். நான் இயக்கங்களை நம்பவில்லை, அடுத்த தலைமுறை இளைஞர்களை நம்பி இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வரவிடாமல் நம்பி நின்ற பிள்ளைகளை வெல்ல வைத்தார்கள் என்ற வெற்றி சரித்திரத்தை எழுதுங்கள் என் அன்பு சொந்தங்களே. அதிமுக வெல்வதோ திமுக வெல்வதோ சாதாரண நிகழ்வு. ஏனென்றால் பலமுறை அவர்கள் வென்றிருக்கார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை மனதில் கொண்டு என் அன்பு மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். நான் சின்னம் கேட்கும் போது பேரன்பு மிக்க பெற்றோர்களே, புலியை சின்னமாக கேட்டேன், அது தேச விலங்கு என்றார்கள். அப்ப நான் கேட்டேன், தாமரை எதுக்கு கொடுத்தீர்கள், தேசிய மலரை எதுக்கு தேச மலரை எதுக்கு கொடுத்தீர்கள் என்றேன். பதில் இல்லை. யானையை கேட்டேன், யானையை ஏற்கனவே கொடுத்தாய்விட்டது, உயிர் உள்ளது எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். அப்ப யானையை கேட்டேன், காலமாட்டை கேட்டேன், உயிருள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். ஆனால் கடைசியாக ஒரு விவசாயி சின்னத்தை கொடுத்தார்கள். ஏன் விவசாயி சின்னத்தை கொடுத்தார்கள்? விவசாயி எவனும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதை ஏன் எனக்கு கொடுத்தார்கள்? தன் உயிரை கொடுத்தாவது விவசாயியும் சீமான் காப்பாற்றுவான் என்று என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். என் அன்பு மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், பலாயிரக்கணக்கில் ஆசிரியர்கள் வேலை இல்லை என்று வீதியில் நிற்கிறீர்கள், ஊதிய உயர்வுக்காக போராடுகிறீர்கள், பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறீர்கள்,
பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு நிற்கிறீர்கள். படித்த மருத்துவர்கள் ஊதிய உயர்வுக்கு நிற்கிறீர்கள். செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கும் ஊதிய உயர்வுக்கும் போராடுகிறீர்கள். வேளாண்குடி மக்கள் சேமிப்பு கிடங்கு கட்டி நாங்கள் விளைவித்த பொருளை சேமிங்கள் என்று கதறுகிறீர்கள், போராடுகிறீர்கள். கொள்முதல் செய்து உரிய விலையை அகவிலையை கொடுத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போராடுகிறீர்கள். எல்லாரும் போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். இந்த பிரச்சனையெல்லாம் தந்தவனே திருப்பி எப்படி ஆட்சிக்கு வருகிறான்? அதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. எனவே அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், உழைக்கும் உழவர் குடிமக்கள் எல்லோரும் இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக சிந்திச்சு என் மகளுக்கு இந்த வேளாண்மை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும். தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, மாவீரன் வீரப்பனார் புகழ் வாழ்க, என் அன்பு மகள் வித்யாராணி வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.